மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவரோட மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நாம் திரு அவையிலே இன்னும் ஒரு முக்கியமான பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நாம் எல்லோரும் பழைய மொழிபெயர்ப்பிலே அன்பாக கூப்பிடுகின்ற சூசையப்பர், வளனார். புதிய மொழிபெயர்ப்பிலே நாம் அவரை புனித யோசேப்பு என்று அழைக்கிறோம். புனித யோசேப்பு இன்றைய நாளிலே அவர் அன்னை மரியாவினுடைய கணவர் என்கின்ற பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகிறது. இரண்டாவது வாசகத்திலே இருந்து புலப்படுகிற ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், ஆபிரகாம் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு கடவுள் வாக்களித்த அந்த நாட்டை நோக்கி புறப்பட்டு போகிறார். மீட்பு திட்ட வரலாறு ஆரம்பமானது ஆபிரகாமுடைய வரலாறோடு, ஆபிரகாமுடைய அழைப்போடு. ஆனால் இன்றைய நாளினுடைய நாயகனாகிய புனித சூசையப்பர், புனித யோசேப்பு, இவருடைய திருப்பலியிலே வாசிக்கின்ற முதலாவது குழும மன்றாட்டை நாங்கள் பார்க்கிற பொழுது அழகாகவே சொல்லுகிறது, மீட்பின் மறை நிகழ்வின் நாயகனாகிய இயேசு என்று வருகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீட்பு திட்டத்திலே வருகின்ற மறை நிகழ்வு என்ன? மறை நிகழ்வு இயேசுனுடைய பிறப்பு, இன்கார்னேஷன், அவருடைய பாலத்துவம், அவருடைய பணி, அவருடைய வியாகுலம், அவருடைய மகிமை, இவை அனைத்துமே மறைபொருள், மறை நிகழ்வுகள். எனவே இந்த மறை நிகழ்வுகளுடைய நாயகன் இயேசு ஆண்டவரை பெற்றெடுத்த அன்னை மரியாவுக்கு கணவராகவும் இயேசுவுக்கு வளர்ப்பு தந்தையாகவும் அவர் இருக்க ஆண்டவர் சித்தம் கொண்டார். பிரியமானவர்களே, எனவே இன்றைய நாளிலே புனித யோசேப்பினுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் இருக்கிறன. அவற்றிலே பாருங்கள், அவர் ஒரு நீதிமானாக இருந்தார். அவர் வேதாகமுமே அவரை நீதிமான் என்று புகழ்கின்ற அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முறை. எனவே இன்று நம்மை 4 மனிதர்கள் நீதியானவர் என்று காணக்கூடிய வகையிலே நாம் வாழ இந்த நாள் நம்மை அழைத்து நிற்கிறது. அதே வேளையிலே பிரியமானவர்களே, அனைத்தும் கனவிலேதான் இவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இதையும் தட்டி கழிக்கவில்லை. இவை எல்லாம் ஆண்டவருடைய திட்டம் என்பதை உணர்ந்தார். எவ்வாறு ஆபிரகாம் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு பயணத்தை மேற்கொண்டார், அவ்வாறு நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் அனைத்து பயணங்களையும் மேற்கொண்டார். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ஊராகிய ஊரிலிருந்து வெளிக்கிட்டார். இவரும் அவ்வாறே பல தேசங்களும் இந்த நம்பிக்கை எதிர்நோக்கோடு, அந்த எதிர்நோக்கை ஆரம்பிக்கின்ற ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் என்கின்ற அந்த சிந்தனையோடு நடந்தார். பாருங்கள் பிரியமானவர்களே, இயேசு ஆண்டவருக்கு வளர்ப்பு தந்தையாகவும் அன்னை மரியாவுக்கு கணவனாகவும் இருந்தார். இவர்கள் 2 பேரும் திருமறையினுடைய மிக முக்கியமான விசுவாச உண்மையினுடைய கர்த்தாக்கள். அன்னை மரியாவும் இயேசு ஆண்டவரும். பாருங்கள், இறைவனினுடைய திருவிழத்தை
சிரமேலேற்று செய்தவர்களிலே நிறைவேற்றியவர்களிலே அன்னை மரியும் இயேசுவும் முன்னிற்கிறார்கள். எனவே இந்த 2 பேருக்குமே இவர் ஒரு பாதுகாவலராக இருந்தார். நமக்கும் பாதுகாவலராக இருப்பார். ஆனால் நாம் அவரிடம் செல்ல வேண்டும், அவருடைய பரிந்துரையை நாட வேண்டும் என்பதும், நாமும் ஊழியம் செய்கின்ற பொழுது நாம் இந்த உலகத்தினுடைய பல தேவைகளுக்கு ஊதியம் செய்கிறோம், நவீனத்திற்கு ஊழியம் செய்கிறோம். ஆனால் இயேசு ஆண்டவருக்கும் அன்னை மரியாவுக்கும் ஊழியம் செய்ய நாங்கள் தவறி விடுகிறோம். எனவே நாள் அழைத்து நிற்கிறது, இந்த திருநாள் அழைத்து நிற்கிறது. நாங்கள் ஊழியம் செய்யவும், நாங்கள் ஊழியத்திலே பிரமாணிக்கமாக இருக்கவும் எங்களுக்கு இந்த நாள் அழைப்பு தருகிறது. அது மாத்திரமா பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மனிதனுடைய பிரமாணிக்கம், கடவுளுடைய வார்த்தைக்கு அவர் செவிமடுக்கின்ற தன்மை, இதை விட்டு விட்டு விலகி இருக்கலாம். ஆனால் செவிமடுக்கின்ற அந்த கனவிலும் அதற்கு உள்ளார்ந்த அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை உணர்ந்து கொள்ளுகிற அந்த தன்மை. அது மாத்திரமா புனித சூசையப்பரை நல்மரணத்திற்கு பாதுகாவலர் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய இறப்பு நேரத்திலே அங்கே வானதூதர்கள் புடை சூழ்ந்திருந்ததாகவும் இயேசுவும் அங்கே பிரசன்னமாக இருந்ததாகவும் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். எனவே நாமும் நம்முடைய மரண நேரத்திலே நம்முடைய ஆன்மாவுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பசாசனுடைய தந்திரங்களில் இருந்தும் நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இவருடைய பரிந்துரை வழியாக மன்றாடவும் நமக்கு அழைப்பு தரப்படுகிறது. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, நாம் இந்த புனிதருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது முயற்சி செய்வோம், இயேசு ஆண்டவரையும் அன்னை மரியாவையும் ஒருபோதும் இழந்து விடாமல் இருக்கு. அவர்களுடைய பரிந்துரை வழியாக, அவருடைய ஆசீர்வாதம் வழியாக நாங்கள் வாழ சூசையப்பரிடம் விளங்கிய நீதி ஆனவர் அல்லது நேர்மையானவர் என்கின்ற அந்த உணர்வு நமக்குள்ளே வளரவும் வாழப்படவும் நாங்கள் அருள் கேட்டு மன்றாடுவோம். ஆமீன். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.